வணக்கம் அன்பானவர்களே, மீண்டும் சேரமான் தொலைக்காட்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். மத்திய கிழக்கில் இடம்பெறுகின்ற போர் எவ்வளவு காலத்துக்கு நீடிக்கப் போகுது என்பது இன்றைக்கு எங்களில் பலருக்கு இருக்கின்ற கேள்வி. இந்த கேள்விக்கு விடை காணும் நிகழ்ச்சிதான் இன்றைய உசாவல். எங்களை பலர் நினைச்சு கொண்டிருக்கிறோம், இந்த போர் அமெரிக்க அதிபராக விளங்குகின்ற டொனால்ட் ட்ரம்ப் அவர்களால் தீர்மானிக்கப்பட்ட ஒரு போர் என்று. உண்மையில இந்த போர் 1979 ஆண்டிலேயே தீர்மானிக்கப்பட்ட ஒரு போர். அதாவது உங்களுக்கு தெரியும், 1979 ஆண்டுக்கு முதல் ஈரான்ல அமெரிக்காவுக்கு சார்பான ஷா மன்னர்களுடைய ஆட்சி இருந்தது. இந்த ஆட்சியை இல்லாதொழித்து விட்டு இஸ்லாமிய அடிப்படைவாத ஆட்சியை அலி ஹொமனி அவர்கள் 1979 ஆண்டில் கொண்டு வந்தார். அன்றைய நாள்ல இருந்து ஈரான்ல ஒரு அமெரிக்காவுக்கு சார்பான ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்பது அமெரிக்க கொள்கை வகுப்பாளர்களுடைய நோக்கமாக இருந்து வருது. இந்த நோக்கத்தை நிறைவு செய்யும் திட்டத்தின் ஓர் அங்கமாகத்தான் 1980 ஆண்டில் இருந்து 88 ஆண்டு வரையான காலப்பகுதியில ஈரானுக்கும் ஈராக்குக்கும் இடையில் நடைபெற்ற போரின் போது அன்றைய ஈராக்கிய அதிபராக விளங்கிய சதாம் ஹுசேன் அவர்களுக்கு தேவையான நிதியுதவிகள், புலனாய்வு தகவல்கள் போன்றவற்றை அமெரிக்கா வழங்கியது. இதுக்கு பிறகு வந்த காலப்பகுதியிலும் பல்வேறு விதமான குழப்பங்கள்ல ஈரானில் ஏற்படுத்துவதற்கான முயற்சிகள்ல அமெரிக்கா ஈடுபட்டு தான் வந்தது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், ஆப்கானிஸ்தான்ல தலிபான்களை வீழ்த்தி விட்டு அங்கு ஒரு ஆட்சி மாற்றம் ஒன்றை கொண்டு வந்த பிறகு அன்றைய அமெரிக்க அதிபராக விளங்கிய ஜோர்ஜ் டபிள்யூ புஷ் அவர்கள் ஒரு உரை ஒன்றை ஆற்றியிருந்தார். அந்த உரையில அவர் ஈரானை தீமையின் அச்சு, அதாவது ஆக்சிஸ் ஆஃப் ஈவில் என்று வர்ணித்திருந்தார். அவர் ஈரானை மட்டுமில்ல, சதாம் ஹுசேன் அவர்களுடைய ஈராக்கையும் வடகொரியாவையும் ஆக்சிஸ் ஆஃப் ஈவில் என்றுதான் வர்ணித்திருந்தார். Our second goal is to prevent regimes that sponsor terror from threatening America or our friends and allies with weapons of mass destruction. North Korea is a regime arming with missiles and weapons of mass destruction while starving its citizens. Iran aggressively pursues these weapons and exports terror, while an unelected few repress the Iranian people's hope for freedom. Iraq continues to flaunt its hostility toward America and to support terror. States like these and their terrorist allies constitute an axis of evil, arming to threaten the peace of the world by seeking weapons of mass destruction. அந்த உரையின் மூலம் ஜோர்ஜ் புஷ் அவர்கள் சொல்ல வந்த செய்தி என்னவென்று சொன்னால், ஈரான்ல ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற எங்களுடைய நோக்கத்துல எந்தவித மாற்றமும் இல்லை என்பதுதான் அது. தெரிஞ்சிருக்கும், ஒரு காலப்பகுதியில சதாம் ஹுசேன் அவர்கள் ஈராக்கில் அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்வதற்கான முயற்சி ஒன்றை மேற்கொண்டார். அந்த முயற்சி தோல்வி அடைந்தது. அந்த முயற்சியில் அவர் ஈடுபட்டார் என்ற அடிப்படையிலும் ஆபத்தான ஆயுதங்களை அவர் உற்பத்தி செய்து ஒழித்து வைத்திருக்கிறார் என்று சொல்லியிருந்தான் அமெரிக்கா 2003 ஆண்டு ஈராக் மீது போரை தொடுத்தது. The Iraqi regime has plotted to develop anthrax and nerve gas and nuclear weapons for over a decade. This is a regime that has already used poison gas to murder thousands of its own citizens, leaving the bodies of mothers huddled over their dead children. This is a regime that agreed to international inspections, then kicked out the inspectors. This is a regime that has something to hide from the civilized world. அந்த போர்ல அவர்கள் எந்த விதமான ஆபத்தான ஆயுதங்களையும் கண்டெடுக்கவில்லை. ஆனால் அடுத்து வந்த ஆண்டுகள்ல ஈரான் என்ன செய்தது என்று சொன்னால், தன்னுடைய அணு சக்தி ஆய்வுகளை விரிவுபடுத்தி அதன் மூலமாக தன்னை ஒரு அணு ஆயுத நாடாக வளர்த்து கொள்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டது. இது அமெரிக்காவை பொறுத்தவரையில தங்களுக்கு மிக பெரும் தலையீடியாக அமையும் என்ற பார்வை அமெரிக்க கொள்கை வகுப்பாளர்களுக்கு இருந்தது. இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் ஈரான் செய்தது. அது என்னவென்று சொன்னால், தங்களை ஆக்சிஸ் ஆஃப் ஈவில் என்று அன்றைய அமெரிக்க அதிபர் ஜோர்ஜ் டபிள்யூ புஷ் அவர்கள் அழைத்த மறுகணத்திலிருந்தே ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், அதாவது எதிர்ப்பின் அச்சுகள் என்று சொல்லி ஒரு
கூட்டணி ஒன்றை வந்து அதாவது ஒரு அணி ஒன்றை மத்திய கிழக்கில் ஈரான் உருவாக்கி கொண்டது. அந்த அணியில வந்து சிரிய அதிபராக விளங்கிய அசாத் அவர்கள் அங்கம் வகித்தார். லெபனான் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த ஹெஸ்புல்லா என்ற அமைப்பு அந்த அணியில் இணைக்கப்பட்டது. இதுல ஈரான் வந்து ஒரு ஷியா இஸ்லாமிய அடிப்படைவாத நாடு, மறுபக்கத்துல ஹெஸ்புல்லா அமைப்பும் வந்து ஒரு ஷியா இஸ்லாமிய மதவாத அமைப்பு. இன்னொரு பக்கத்துல அசாத் அவர்கள் ஷியா இஸ்லாமிலிருந்து உருவாகிய அலவைட் என்ற ஒரு பிரிவைச் சேர்ந்தவர். ஆனாலும் கூட அவரும் வந்து அந்த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஈரான் உருவாக்கிய அணியிலே இணைந்து கொண்டார். மறுபக்கத்துல நீங்க பாத்தீங்கன்னா பலஸ்தீனத்துல இயங்கிய ஹமாஸ் என்ற அமைப்பு வந்து அது ஒரு சுனி அமைப்பு. ஆனாலும் அந்த சுனி இஸ்லாமிய அமைப்பை சேர்ந்தவர்களும் வந்து ஈரானுடைய அணியிலே இணைந்து கொண்டார்கள். இதுக்கு பிறகு யமன்ல இருக்கிற ஹூதிஸ் என்று சொல்லப்படுகிற அவர்களும் ஒரு ஷியா இஸ்லாமிய பிரிவை சேர்ந்தவர்கள். அவர்களும் வந்து ஈரானுடைய அந்த அணிக்குள்ள இணைந்து கொண்டு அமெரிக்காவினுடைய நேச நாடாக மத்திய கிழக்கில், அதுவும் அமெரிக்காவினுடைய ஒரு மறுமுகமாக மத்திய கிழக்கில் விளங்குகின்ற இஸ்ரேலுக்கு பெரும் தலையடியாக விளங்கி வருகிறார்கள். ஆக அமெரிக்காவை பொறுத்தவரையில ஈரான்ல தங்களுக்கு சார்பான ஒரு ஆட்சி மீண்டும் ஏற்பட வேணும். மறுபக்கத்துல ஈரான் வந்து ஒரு அணு ஆயுத நாடாக உருவாக விட முடியாது. இன்னொரு பக்கத்துல மத்திய கிழக்குல தங்களுடைய நலன்களுக்கு விரோதமான சக்திகளை வந்து ஈரான் பலப்படுத்தி வருகிறது. இஸ்ரேலுக்கு பெரும் அச்சுறுத்தலாக விளங்கி வருகிறது. இஸ்ரேலை வந்து தாங்கள் சுவடே இல்லாமல் அழிப்போம் என்பதுதான் ஈரானுடைய கொள்கையாகவும் இருந்து வருகிறது. இவை எல்லாவற்றையும் கடந்து ஈராக்கில் 2003ஆம் ஆண்டு சதாம் ஹுசேனை வீழ்த்திய பிறகு வந்து அமெரிக்கா எதிர்பார்த்தது தங்களுக்கு சார்பான ஒரு ஆட்சி அங்கு அமையும் என்று. ஆனால் அங்க குர்திஸ்தான் மாநிலத்தை தவிர ஈராக்கினுடைய ஏனைய பகுதிகள் பெரும்பாலும் ஈரானுடைய ஆதிக்கத்தின் கீழ் தான் இருந்து வருகின்றன. ஏனென்று சொன்னால் வந்து ஈராக்கில் வந்து PMF என்று சொல்லப்படுகின்ற பாப்புலர் மொபிலைசேஷன் போர்சஸ் என்று சொல்லப்படுகின்ற ஈரானிய ஷியா இஸ்லாமிய அடிப்படைவாத ஒட்டுப்படைகள் வந்து இயங்கி வருகிறது. இந்த ஒட்டுப்படைகளுக்கான உதவிகளை வந்து ஈரான் தான் செய்து வருகிறது. ஆகவே எங்களில் பலர் நினைக்கிற மாதிரி ஏதோ தன்னிச்சையாக இந்த யுத்தத்தை வந்து டொனால்ட் ட்ரம்ப் முன்னெடுத்திருக்கிறார் என்று கருதுவது மிகவும் தவறானது. இது அமெரிக்காவினுடைய கொள்கை வகுப்பாளர்களுடைய ஒரு திட்டத்தை தான் இன்றைக்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அமுல்படுத்தி வருகிறார். இந்த வகையில இந்த யுத்தம் வந்து தொடர்வதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்குது. ஏனென்று சொன்னால் அமெரிக்கா மட்டுமில்லை இஸ்ரேலும் எதிர்பார்த்தது என்னென்று சொன்னால் அலி ஹொமனி அவர்களுடைய கதையை முடித்து விட்டால் ஈரான்ல வந்து தாங்கள் விரும்புகின்ற ஒரு ஆட்சியை கொண்டு வரலாம், மக்கள் கிளர்ந்தெழுந்து வீதிகளில் இறங்கி ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவார்கள் என்று. ஆனால் அப்படி நடக்கவில்லை. உண்மையில சில மாதங்களுக்கு முதல் உங்களுக்கு தெரியும் வந்து ஈரான்ல வந்து மக்கள் ஒரு கிளர்ச்சி செய்தார்கள். அதை வந்து ஆயுத முனையில வந்து அலி ஹொமனி அவர்கள் அடக்கினார். கிட்டத்தட்ட 45,000 60,000 வரையான அப்பாவி ஈரானிய மக்களை, ஜனநாயக உரிமை கேட்ட ஈரானிய மக்களை அலி ஹொமனி அவர்கள் சுட்டு படுகொலை செய்தார். யாராவது வீதிகளில் இறங்கி இனி ஆர்ப்பாட்டம் செய்தால் அவர்களும் சுடப்படுவார்கள் என்ற அண்மையில் கூட வந்து ஈரானிய காவல்துறை வந்து அறிவித்திருந்தது. இப்படியான சூழல்ல அமெரிக்கா எதிர்பார்த்தது என்று சொன்னால் தாங்கள் அலி ஹொமனி அவர்களின் கதையை முடித்து விட்டால் ஈரான்ல வந்து தங்களுக்கு சார்பான ஒரு ஆட்சி மாற்றம் பெறும். பஹ்லவி என்று சொல்லப்படுகின்ற ஷா மன்னனுடைய மகன் முடிக்குரிய இளவரசரை வந்து ஆட்சியில் அமர்த்தலாம் என்று. ஆனால் அது வந்து சாத்தியமாக இல்லை. ஏனென்று சொன்னால் வந்து ஈரான்ல இருக்கிற அந்த அலி ஹொமனி அவர்கள் உருவாக்கிய அந்த இஸ்லாமிக் சிஸ்டம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பொறிமுறை வந்து தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்குது. இதை வந்து மேற்குலக ஊடகங்கள் சொல்லும் அப்படின்னு சொன்னா வந்து ஓட்டோ பைலட் மோட் என்ற இதுல வந்து ஈரானுடைய ஆட்சி முறை இயங்கிக் கொண்டிருக்குது. எனவே இந்த ஆட்சி முறை வந்து முழுமையாக சிதைக்கப்பட்டு இல்லாதொழிக்கப்படும் வரையும் இந்த யுத்தத்தை அமெரிக்கா தொடரும் என்றுதான் நாங்கள் எதிர்பார்க்கலாம். இன்றைக்கு இந்த ஹோமஸ் நீரின மூடப்பட்டிருக்கிறதால வந்து உலகளாவிய ரீதியில வந்து எரிபொருள் விநியோகங்களுக்கு பெரும் நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. பொருட்களின் விலை அதிகரித்திருக்குது. இன்னும் நாட்கள் போக போக இந்த நெருக்கடி அதிகரிக்கலாம் என்ற பார்வை வந்து பலருக்கு இருக்குது. இதற்கான கொண்டிஞ்சன்சி பிளானிங் என்று சொல்லப்படுகின்ற முன்காப்பு நடவடிக்கைகளை வந்து பல நாடுகள் எடுக்க தொடங்கியது. குறிப்பாக நாங்கள் வாழ்கின்ற பிரித்தானியாவில் இதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. இப்படியான சூழ்நிலையில அதுவும் குறிப்பாக ஈரான் மீதான பொருளாதார தடைகள் மேலும் அதிகரிக்கப்படலாம் என்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. இது பற்றிய எச்சரிக்கையை வந்து பிரித்தானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் விடுத்திருக்கிறார். இப்படியான சூழல்ல உலகனுடைய அழுத்தத்திற்கு அடிபணிந்து ஈரான் வந்து ஹோர்முஸ் நீரிணையை திறந்து விடலாம். ஆனாலும் கூட அமெரிக்காவை பொறுத்தவரையில இந்த ஈரான்ல தாங்கள் விரும்புகின்ற ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும். தங்களுடைய நலன்களுக்கு மத்திய கிழக்கில் ஈரானால ஏற்பட்டிருக்கின்ற
அந்த நெருக்கடிகள் இல்லாதொழிக்கப்பட வேண்டும். இஸ்ரேலுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும். ஈரான் ஒரு அணு ஆயுத நாடாக உருவாகுவதற்கு இடமளிக்க முடியாது என்ற வகையில இந்த ஈரானிய ஆட்சியாளர்கள் மீதான இந்த ஈரான்ல தாங்கள் விரும்புகின்ற ஆட்சியை கொண்டு வருவதற்கான தாக்குதல்களை அமெரிக்கா தொடர்ந்து செய்யும் என்றுதான் நாங்கள் எதிர்பார்க்கலாம். ஒருவேளை போர் நிறுத்தம் ஒன்று சில மாதங்களுக்கு அந்த போர் நிறுத்தம் நீடிச்சாலும் மீண்டும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கும் ஈரான் மீண்டும் அதற்கான பதிலடியாக ஏனைய அரபு நாடுகள் அதிலும் சுன்னி இஸ்லாமியர்கள் வாழ்கின்ற நாடுகள் மீது தாக்குதல்களை நடத்துவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு. அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு ஏற்படக்கூடிய கேள்வி, இந்த போர் நிரந்தரமாக எப்ப முடிவுக்கு வரும்? உண்மையில இந்த போர் நிரந்தரமாக முடிவுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் ஈரானுடைய ஆட்சியாளர்கள் தங்களுடைய அணுசக்தி திட்டங்களை முற்றாக கைவிட வேணும். அணு ஆயுத நாடாக ஈரானை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை கைவிட வேணும். ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் என்ற பெயர்ல மத்திய கிழக்குல ஈரான் உருவாக்கி இருக்கின்ற அந்த இஸ்லாமிய அடிப்படைவாத கூட்டணியை அவர்கள் இல்லாதொழிக்க வேணும். அப்படியான ஒரு சூழல் வரும் வரையும் அல்லது அமெரிக்காவுக்கு சார்பான ஒரு அரசாங்கம் ஈரான்ல ஏற்படும் வரையும் இந்த தாக்குதல்கள், இந்த போர் தொடர்ந்தும் மத்திய கிழக்குல இடம்பெறத்தான் போகுது. சரி அன்பானவர்களே, இத்தோடு இந்த நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.